மணி சார், இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? எந்த நம்பிக்கையில் விஜய் இந்த இடத்துல சொல்கிறாரு போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான், ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக அவர் பேசுகிறாரு. அது தொண்டர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு செயலா அல்லது கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரா விஜய்? இருக்கிற கூட்டணி போட்டிகளில் அவர் ஒரு கட்சி தலைவர், அதனால் தன் கட்சியை ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினால்தான் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை செய்கிறோம்னு அர்த்தம். அது யாராக இருந்தாலும் சரி, அது புரியாமல் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்கட்சின்னு நினச்சிக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் பொய்யை உண்மை என்று கட்டவிழ்க்கிறோம்னு அர்த்தம். கட்டமைப்பு செய்தல் திமுகவுக்கு அது பாணி. ஏன்னா இவர் கேட்பதே என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு எங்கேயான்னு கேட்குறாரு. டெல்லிக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறீங்களே என்னன்னு கேட்டார். அவர் எப்படி வேணா இருக்கட்டும், சரியோ தப்போ, இந்த விஷயம்தான் முக்கியம். இங்கே என்டிஏ கூட்டணி நிற்குதா? இங்கே அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி நிற்குது. போய் எடப்பாடி பழனிசாமி போய் கேளுங்க. அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி நிற்குது. அதை சொல்வதற்கு அச்சப்பட்டு தயக்கமாகி என்ன திமுகவுக்கு எதிர்வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போயிடும் என்பதனால் பாஜக மேலே திசை திருப்புவதும் அது மு க ஸ்டாலினுடைய முறையான திட்டமிட்ட செயல்பாடு. அதே மாதிரி பாஜக வருது பாஜக வருதுன்னு சொல்லி போட்டு எப்பவும் பயமுறுத்துதல் என்பதில் தான் அவர் செய்துகிட்டு இருக்கிறாரு. திமுக கூட்டணியில் போய் காங்கிரஸ் இப்போ சேருதா, இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணியில் போய் சேருதா? திமுக கூட்டணி தானே, அதை மட்டும் திமுக கூட்டணின்னு சொல்வது. இது அதிமுக கூட்டணி இல்லையா? அதிமுகவினுடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒத்துக்கிற பாஜக, அதிமுக தலைவர் தான் தலைமை தாங்கிறாரு தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு என்று ஒப்புக்கொள்ளும் பாஜக, வேண்டுமென்றே என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்கன்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்கன்னா, வேண்டுமென்றே பழனிசாமியையோ ஏடிஎம்கேயோ அங்கீகரிக்காமல் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய போக்கு இருக்குல்ல, அதை திமுக வெளிப்படுத்துகிறது. இப்போ இந்த இடத்துல தாவேக்கா ரொம்ப சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு விமர்சிக்கிறார். தாவேக்கா இந்த பாயிண்டில் அவர் எந்த பாயிண்டில் சரி தப்பு என்பதோ இல்லை. ஏன்னா பெரிய அளவுக்கு அவர் ஒன்றும் தேர்தலில் நின்று வந்தவர் இல்லை. ஏன்னா இப்போ தான் முறை தேர்தலை சந்திக்கிறாரு. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு. அது ஆழமான உண்மையான செய்தி. இங்கு அனைத்து இந்திய அதிமுக சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நமக்கு யாரை ஞாபகப்படுத்தணும்னா அறிவாலயத்துக்கு ஞாபகப்படுத்தணும். ஆதரித்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தப்பா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்ன இங்கு அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இது நிற்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் தான் கட்டமைப்பு இருக்குது, ரெண்டு பேருக்கும் உள்ள விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு தேடணுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இது சனாதனத்திற்கும் சமூக நீதிக்கும் உள்ள பிரச்சனைனா, நாம் மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனம் மனிதன் தூக்குவது பகுத்தறிவு விரோதம் என்று சொன்னவர்கள் 24 மணி நேரத்தில் மனிதன் தூக்கினாலும் பகுத்தறிவு தான் என்ன இல்லை என்று சொன்னவங்க பகுத்தறிவுன்னு சொன்னவங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு என்று நடத்தி அதன் மூலம் அதிகாரபூர்வமாக 5வது 8வது 12வது தீர்மானங்கள் விழுப்புரம் எம்பி விசிகா ரவிக்குமார் சொல்வது போல முழுக்க சனாதன செய்திகளை பரப்புவதற்காகவே மாநாட்டை நடத்தி கந்தசஷ்டி கவசத்தை எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு சொன்னவங்க. அதே மாதிரி மேலிருந்து யார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு மகாவிஷ்ணுவை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி சேட்டையாகி போச்சு, தகராறாகி போச்சுன்னு ஐயோ பாவம் ஒரு சிஇஓவை மாற்றல் செய்தவங்க. இது நடிப்பு அரக்கன்லாம் கூட வந்துட்டார் சார். இதில் நடிப்பு அரக்கன்லாம் கூட வந்துட்டார் சார் ஸ்கூலுக்கு. நடிப்பு அரக்கன் திவாகர்னு சொல்லிட்டு அவரெல்லாம் பள்ளிகளில் போய் பயன்படுத்துகிறாங்க. அதுதான், அதாவது சனாதனத்தை முழுக்க அமுல்படுத்துவது என்ற பெரியார் வழி திராவிடம் அல்ல, சனாதன வழி திராவிடம் என்பதை இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு செய்தால் என்ன, இப்போது தேர்தல் நேரம் வரும்பொழுது மட்டும் பாஜகவையோ என்டிஏயோ சனாதனத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி போட்டு எல்லாம் பேசினால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் ஆட்சி நடத்த முடிகிறதா, உங்களால் நிர்வாகத்தை முறையாக செய்ய முடிகிறதா, உள்ளாட்சி முழுக்க வெற்றி அடைந்ததே திமுக கூட்டணி அல்ல, திமுக என்ன கூட்டணி கட்சிகளை கூட சார் கேட்குறதோ அல்லது திருஞானம் சார் கேட்குறதோ, திமுகவை இவ்வளவு அக்ரெசிவாக விமர்சிக்கக்கூடிய விஜய் மத்திய அரசு என்றோ பிரதமர் மோடி என்றோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்றோ ஏன் விமர்சிக்க மாட்டேன்றாரு? குறைஞ்சபட்சம் எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க தனக்கு எதிராக அரசியல் செய்கிறவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களே, அந்த அடிப்படையில் கூட விமர்சிக்க மாட்டேன்றாங்களே, அவ்வளோ அச்சமான்ற கேள்வி வருதுல்ல. அதாவது அவருக்கு தெரிஞ்சு போச்சு 2026 தேர்தல் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்துக்கான தேர்தல் தெரிஞ்சு போச்சு.
இதுதான் பிரச்சனை. இங்கே பாஜக என்பது தேடி தேடி பார்த்தாலும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே அனைத்து இந்திய அதிமுக இருக்குது, திமுகக்கு எதிராக, அதை விடாமல் தான் வந்து முதன்மை வரணும் என்பது அவருடைய முயற்சிகளாக இருக்குது. புரியுதுங்களா? அது எந்த அளவுக்கு உண்மையாக போகிறது என்பது அடுத்த விஷயம். ஆனால் என்ன சொல்லக்கூடிய ஒரு உண்மை, இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களை எதிர்த்து தான் பேசுவாங்க. இங்கே உள்ள ஆட்சிக்கு எதிராக என்ன மாற்றம் வேண்டும் நினைக்கிறவங்க அங்கே ஆட்சியாளர்களை எதிர்த்து தான் பேசணும். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுறதா? அநீதி எதிர்த்து பேசுறீங்க, இடையில வேற ஏதாவது பேசிக்கலாம். எங்க சட்டமன்ற தேர்தலில் வாக்களிங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகையில பல்வேறு மாநிலங்களில் சங் பரிவார் கும்பலோ அல்லது குறிப்பிட்ட அமைப்புகளோ அவதூறுகளை உருவாக்குறாங்க அல்லது வந்து துன்புறுத்தல் நடத்துறாங்க அப்படின்றப்போ அதற்கு ஒரு பிரதான கட்சி என்ற அடிப்படையில் விஜய் பேசியிருக்கணும்ல. அதாவது இதெல்லாம் நம்ம ஆலோசனைகள் சொல்லலாம், அவருக்கு இன்னும் அது பத்தலைன்னு சொல்லலாம். நானும் கூட இன்னைக்கு அவர் பேசியதில் அங்கே உள்ள லோக்கல் இஷ்யூ இருக்குல்ல, வேலூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய ஊழியர் கூட்டம் தான், அது முன்னோடிகள் கூட்டம் தான். என்ன அதுலேயே வந்து பேசும்பொழுது 1,00,000 பேர் தொழில் இழந்திருக்காங்க. ட்ரம்ப்பினுடைய 500 விழுக்காடு டேக்ஸ் என்பதனால பாதிக்கப்பட்டதில் ஷூ மார்ட்டுகள் பூரா ஆம்பூர் வாணியம்பாடி முழுக்க 1,00,000 பேர் என்ன தலித்தும் முஸ்லீம்களுமான இளைஞர்களும் பெண்களும் தான். இந்த ஆட்சியும் தமிழ்நாடு ஆட்சியும் எதுவும் செய்யவில்லையேன்னு கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் போய் எடுத்து யாரும் சொல்லலையா? அது தெரியல, பேச மாட்டேன். அது நம்ம விமர்சிக்கலாம், அது ஓகே, இதை விமர்சிக்கலாங்க. இல்லைங்க சார், தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு திருப்பரங்குன்றம். தமிழ்நாட்டுல அப்படி வாங்க திருப்பரங்குன்றம் பேசுவோம். இல்ல திருப்பரங்குன்றம் பேசுவோம். திருப்பரங்குன்றம் இஸ் நாட் an issue. உண்மையில் பாஜகவும் திமுகவும் தங்களுக்கு பலனுக்காக அந்த திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் அது வந்து தர்கா வழிபாடு. தர்கா வழிபாடு என்பது முஸ்லீம்களுடைய வழிபாடு அல்ல. புரியுதுங்களா? அதில் 60 விழுக்காட்டுக்கு மேல் திருப்பரங்குன்றத்தில் கூட அந்த சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தர் புதைத்த இடத்தில் ஏழை இந்து பெண்கள் தான் ஒரு கவுன்சிலிங், அதாவது ஆற்றுப்படுத்தலுக்காக செல்கிறார்கள். பயன்பெறுபவர்கள் தர்காவின் மூலம் ஏழை இந்துக்கள். ஏழை இந்துக்கள் போகக்கூடிய ஒரு இடத்துக்கும் முருகபக்தர்கள் போகக்கூடிய இடத்துக்கும் முரண்பாடெல்லாம் கிடையாது. பாதிக்கப்பட போவது யாருன்னா, அங்கே ஒரு 30,000 பேர் அந்த 3 ஊர் சுற்றி வர ஒரு இவர் மாதிரி தான். அதனால் இவருக்கும் தெரியும், நான் மதுரை கலப்பணி எனக்கும் தெரியும். ஏன்னா என்னன்னு சொன்னால், பிரமலை கள்ளர்கள் ஒரு 30,000 பேர், நாயுடு பண்டாரம் பிள்ளமார் இவங்கெல்லாம் ஒரு 40,000 பேர் சேர்ந்து 70,000 பேருக்கு அன்றாட வாழ்க்கை பிரச்சனைக்கான சிறு வணிகம். முருகபக்தர்கிட்டையும் போய் விற்பாங்க, சிக்கந்தர் தர்காவுக்கும் போய் விற்பாங்க. அதை அழிப்பதற்குள்ள வேலையைத்தான் திமுகவும் பாஜக இதை முஸ்லீம் இந்து பிரச்சனையா மாத்தினா முஸ்லீம் ஓட்டு வரலாம், திமுகவும் இந்து ஓட்டு வரலாம் பாஜக நினைப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே அஜெண்டா தான் வைத்திருக்கிறாங்க. அதுல விஜய் ஒரு பொலிட்டிஷியனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. அதுதான் அது எந்த அளவுக்கு எட்டிச்சுன்னு தெரியாதுன்னா என் கருத்தை தான் சொல்ல முடியும். விஜய்க்கு நான் வாயாக முடியாது, அவருக்கு விளங்கலன்னு நமக்கு விளங்கல. இல்லைங்க சார், பல விஷயங்கள்ல திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த அக்ரெசிவ்னஸ் பாஜகவையோ அல்லது அதிமுகவையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்னு வரும்பொழுது மௌனமா இருக்கிறார் விஜய். முதல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் என்று நம்புவோம். ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்த்து தான் என்பதை புரிந்து கொள்வோம். அதற்காக குரல் கொடுக்கிறாரா இல்லையா என்று மனிதர்களை பார்ப்போம். என்ன 100 விழுக்காடோ 60 விழுக்காடோ என்ன சரியானவர்னு யாரையும் சொல்ல முடியாது. 51 விழுக்காடு வந்துட்டாங்களான்னு தான் பார்ப்பாங்க. இப்படி தான் மக்களும் பார்ப்பாங்க. வரும்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று வரும்பொழுது மீண்டும் மோடியை சந்திக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு இருக்குமோ நம்ம கேட்கலாம் தாராளமாக. ஏன் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கூட நேற்று கல்விக்கான தொகையை கொடுப்பதற்கு மறுக்கக்கூடியதை தவறுன்னு கண்டிச்சிருக்கார். புரியுதுங்களா? அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அவரை பாஜக கூட்டணின்னு சொல்லி அதிமுகவை சிறுமைப்படுத்துவதும் அது அதிமுக கூட்டணி என்பதை சொல்ல மறுப்பதும் திமுகவினுடைய செயல் தந்திரம். புரியுதுங்களா? அதாவது இது கோய்பல்ஸ் பாலிடிக்ஸ். தொடர்ந்து மீண்டும் 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 சொன்னால் அது எடுபடும் தமிழ்நாட்டில் என்பதனால சமூக நீதிக்கு எதிராக முழுக்க செயல்படுவது இந்த ஆட்சியாளர்கள் என்று சொல்லி பெரியார் வழி திராவிடம் பேசுபவர்களிடம் நேரடியாக விசாரித்தால் இப்படி ஒன்று சனாதன வழி திராவிடம் இருக்கிறது ஐயா என்று எடுத்து சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எல்லோரும் புரியணும்னு அவசியம் இல்லை, புரியறவனுக்கு புரியும். ஏன்னா அதனால் இங்கு வேற ஒன்று கட்டமைக்கப்படுகிறது. அதை கேள்வி கேட்குறாரு. ஏங்க எல்லாரையும் விட இவருடைய க்ரௌடு, அதாவது திமுக வீட்டு பிள்ளைங்க தான் நிறைய பேர் தாவேக்கா போயிருக்காங்க. அவங்கள தற்கூரின்னு சொல்லக்கூடியவங்க என்னன்னு சொன்னால் தன் வீட்டு பிள்ளைகள் அப்படி தான் வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒரு பக்கம். காசுன்னு அரசியல் போனால் அப்படி தான் வளர்க்க முடியும். ஒன்று.
முந்தா நேற்று நாம் தமிழர் கட்சி மிகவும் கட்டுப்பாட்டுடன் 50,000 பேர் நெருக்கி அமரும்படி ஒவ்வொரு ஊரிலிருந்தும் சூளுரை ஏற்றுக்கொண்டு வந்து செய்ய வச்சார சீமான். முடிந்த பிறகும் ஒழுக்கமாக என்ன இருக்கைகளை எடுத்து வைப்பதும் என்ன அந்த இது தண்ணீர் போத்தல்களை கூட எடுத்து போடுவதும் என்பதாக செய்ததையெல்லாம் பார்க்குறோமே. இதை வந்து மனதார பாராட்டணும். அதே போல் சரி திமுக எதிர்த்து பேசுகிறாங்களே ஆளுங்கட்சி எதிர்த்து தைரியமா என்பதை மனதார அங்கீகரிக்கணும். இதற்கு ஒரு அதாவது பக்கச்சார்பற்ற பார்வை வேண்டும். பேசலாம் சார், உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கம். இல்லை இதில் வந்து வாய்ப்பில்லைன்னு சொல்லிவிட்டு 62 விழுக்காடு 59 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. இருக்கிறது 35 37 ஒரே மாதிரி உள்ளவர்கள் தான் போட்ட மாதிரி இருக்குது. இது எப்படி இருந்தாலும் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் மத்தியில் நான் பார்க்க ஒரு முக்கிய விஷயம், இந்தியாவில் சனாதனம் முதல் எதிரி, இந்துத்துவா முதல் எதிரி, மதவெறி முதல் எதிரி, என்ன மோடி அரசாங்கம் முதல் எதிரி, பாஜக முதல் எதிரி என்று கருதுவது உண்மையானால் அதற்கு எதிரானது என்பது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியை விஜய் தன்பக்கம் இழுக்க பார்ப்பதும் என்ன திமுக தன்பக்கம் இழுக்க பார்ப்பதும்ல ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் என்பது இருந்தது. அதில் திமுக வென்றது என்று சொன்னால் எப்படி விஜய் வெர்சஸ் திமுகவை சொல்லும் பொழுதோ மற்ற கட்சிகள் எல்லாம் விஜய் சொல்லும் பொழுது தலைமுறை இடைவெளி என்று சொல்கிறோமோ, அந்த இளைய தலைமுறை விஜய் பக்கம் இருக்கிற எல்லோரும் தவிர்க்க முடியாமல் ஒப்புக்கொள்கிறார்களோ, அதே போல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் என்ன கேசி வேணுகோபால், ராகுல், பிரியங்கா என்ற இளைய தலைமுறையினரை எல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதிய தலைமுறையரான என்ன கார்கேயும் சோனியாவும் என்ன முதிய தலைமுறையைச் சேர்ந்த பாசியும் போய் செல்வாக்கு செலுத்திய பிறகு அவர்கள் நேரடியாக சோனியாவும் கார்கேயும் ஸ்டாலினிடம் பேசிய பிறகு அவருடைய கருத்தை இளைய தலைமுறையான ராகுலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்துவிட்டது என்பதும் கூட அங்கிருந்து வெளிப்படையாக வரக்கூடிய செய்தி. அதுதான் ஸ்டாலின் வெர்சஸ் விஜயில் காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய கட்சியை, பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சியை காங்கிரஸை கொண்டாந்துட்டாலே அவர் முயற்சி பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஒப்புக்கொள்வாங்க. அப்படி வந்துருச்சுன்னா அப்போ பாஜக எதுக்கலைன்னு பேச முடியாது யாரும். விஜய அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? அதில் திமுகவும் வெற்றி பெற்று களம் எப்போ வேணா மாறுன்றீங்க. களம் எப்போ வேணா மாறுன்றீங்க. இல்லை அவங்க வந்திருந்தா இப்போ வந்து 27 28 கொடுக்குறேன்னு சொல்கிறதும் அவங்க 40 கேட்பதும் 30 31 வந்து சமரசம் ஆயிடுவாங்க என்ற விஷயங்கள் வந்துருச்சு. அதாவது 3/4 மணி நேரம் போய் ஸ்டாலின் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு பேசினாலும் கேசி வேணுகோபால், அதற்கு பிறகு ஒரு உடன்படலைங்கிற கட்டத்தில் கனிமொழியை போய் பார்த்து 1.5 மணி நேரம் பேசினாலும் என்ன கனிமொழி சொல்லும் பொழுது செல்வாக்கு செலுத்த முடியாது ஸ்டாலின் மேலே என்ற உண்மைகளெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் என்ன அங்கே வந்து இப்படித்தான் சமரசமாக முடியும் என்பதில் காங்கிரஸ் அந்த பக்கம் என்பது உறுதியாயிருச்சு. இதில் விஜய்க்கு என்ன நேரடியாக அந்த இழுபறியில் என்ன வெற்றி பெறலாம் என்பதுதான் வந்திருக்க.